சென்னை அருகே பம்மலில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக பள்ளம் தோண்டும் பணியின் போது மண் சரிந்து விழுந்து தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்க கேட்கலாம். பவித்ரகுமார், அந்த தொழிலாளியின் உடல் எப்படி மீட்கப்பட்டது? இந்த விபத்து எப்படி நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க பவித்ரகுமார். வணக்கம். ஆமாம், இது ஒரு மிகுந்த வருத்தம் அளிக்கும் சம்பவமாக அமைந்துள்ளது. தாம்பரம் மாநகராட்சியின் பம்மல் பகுதியில் 1வது மண்டலத்தின் கீழ் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளின் கடந்த 6 மாதங்களாக தனியார் ஒப்பந்த நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை பம்மல் அண்ணா நகர் செந்தில் தெருவில் பள்ளம் எடுத்து அந்த பைப்லைன் அமைக்கும் பணி நடைபெற்றது. அந்த நேரத்தில் சேலத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி அருள், வயது 45, அவர் பள்ளத்தில் இறங்கி பைப்லைன் பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது திடீரென்ற மண் சரிந்து விழுந்தது. சுமார் 15 அடி ஆழத்தில் அவர் முழுமையாக மண்ணில் மூடப்பட்டார். தீவிரமான முயற்சிகளிலும் அந்த மீட்பு பணிகளிலும் பிறகு அவர் உயிருடன் மீட்கப்பட முடியவில்லை. மூச்சு திணறலால் அவர் விழுந்திருந்தது மிகுந்த ஒரு வேதனை அளிக்கிறது. சம்பவம் குறித்து சங்கர் நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற இடங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் பாதுகாக்க பணியாற்ற வேண்டும், அவர்களுக்கான உரிய உபகரணங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதே இந்த பொதுமக்களின் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் பொதுமக்கள் மிகுந்த ஒரு மன உளைச்சலாக இருக்கிறது என்று அவர்கள் வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பவித்ரகுமார்.